தமிழ் பேசும் அனைத்து நலவுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் டெக் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஸோ நேற்று வரைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உங்களுக்காக இந்த நியூஸை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இப்போ வந்திருக்கேன். எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, BSNL இப்போ அவங்களுடைய 5Gக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர்னு கேட்குறீங்களா? Q5G, அதாவது குவாண்டம் 5G. அப்படின்னா அது ஜியோ ஏர்டெல்லாம் தூக்கி சாப்பிட்ருமா அப்படின்ற அளவுக்கு இவங்க புது டெக்னாலஜியை கொண்டு வருவாங்களான்றது சத்தியமா தெரியல. பேரை மட்டும் மக்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றத தான் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, பவர் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கான நிறைய விதமான டெக் இருக்கும். அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு பேரை நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அண்ட் இந்த 5Gயை என்ஹான்ஸ் பண்றதுக்காக, அதாவது 4G அப்கிரேட் பண்ணி 5Gயை கொடுக்கறதுக்காக ஏற்கனவே 1 lakh டவர்ஸ் வந்து அவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் 1 லட்சம் டவர் வந்து அவங்க டிப்ளாய் பண்ண போறாங்க. பேர்ல மட்டும் குவாண்டம் இல்லாம உண்மையாவே 5G இம்ப்ரூவ் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம ஏற்கனவே இந்த VO3 பத்தி பேசியிருந்தோம் ஒரு ஷார்ட்ஸ்ல. இந்த வீடியோ ஞாபகம் இருக்கா? எஸ். இப்போ அந்த VO3 யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ற மாதிரி கூகுள் வந்து கொண்டு வர போறதா ஒரு சில தகவல்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸை கிரியேட் பண்றவங்க அங்கேயே அவங்களுக்கு வேணுன்ற வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். அதற்கு ஏற்ற மாதிரி அந்த ஆம்பியன்ட் சவுண்ட்ல இருந்து எல்லாமே வந்துடும் சொல்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும், கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணா. ஸோ ரியல் வேர்ல்டு Ironman இந்த ரோபோவை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம். பட் இப்போ என்ன இதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டில் உண்மையாகவே அது பறந்தா எப்படி இருக்குன்றதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பேர் வந்து Iron Cup 3 அப்படின்றது அதோடைய பேர். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட் கண்ட்ரோல்டு ஃப்ளைட்டை வந்து இதால் வந்து பண்ண முடிஞ்சது அந்த ரியல் வேர்ல்டு சினாரியோவில் அப்படின்றது போல் இது டெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது டெவலப்டு பை இட்டாலியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மிலன் பாலிடெக் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து கொலாபரேட் பண்ணி தயாரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ரோபோட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பல விதமான டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ இந்த விஷயங்கள் பாசிபிள் ஆனதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா 70 kg வெயிட் இருக்கக்கூடிய அந்த ரோபோ நல்லா காத்தடிக்கக்கூடிய இடத்துலயே இதால 50 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு வந்து பறக்க முடிஞ்சதா சொல்றாங்க. 50 சென்டிமீட்டர்ஸ் தான் கேக்குறீங்களா? இப்போதைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. போக போக இன்னும் வளரும். அண்ட் ஸ்பெஷலி இந்த மாதிரி ரோபோலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன், ஏதாச்சும் வந்து ஃபயர்லாம் இருக்குது, காட்டுத்தீ பரவுது, இல்ல வந்து ஒரு மனித உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்ற சமயத்துல இதை யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாத்துறதுக்கு பிளான் பண்றாங்கன்றது போல நல்ல விதமான விஷயங்களை சொல்றாங்க. அதுல ப்ளூ சிப்புக்கு பதிலாக ரெட் சிப்பு போட்டா என்ன ஆகுன்றது தான் அதுக்கப்புறம் கேள்வி. ஸோ நிறைய பேர் இந்த Poco F7 ஃபோனுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதம் 24ஆம் தேதி வந்து லான்ச் ஆக போகுது. இதில் Snapdragon 8s Gen 4 ப்ராசஸர் இருக்க போது 7550 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுக்க போறாங்க. அந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா இந்தியாவில் இன்னைக்கு தேதி வரைக்கும் லான்ச் ஆனது ஒரு பெரிய பேட்டரி இதில் தான் வந்து இருக்க போகுது. அண்ட் 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா, 8 மேப்ஸ்க்கான செகண்டரி, 20 மேப்ஸ்க்கான தேர்டு, அதாவது செல்ஃபி, இதெல்லாம் வந்து இருக்க போகுது. பிரைசிங் 38,000 ரூபாய். ஸோ 38,000 ரூபாய்க்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ராசஸிங் பவர் இதெல்லாம் ஓகே. அந்த யூஐயும் அதற்கு ஏற்ப ஆப்டிமைசேஷன் பண்ணி ரொம்ப புஷ்ஷானா ஹீட் ஆகாத மாதிரி போக்கோ கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபோனுடைய ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்க. எனக்கு அவங்க அனுப்புறதா தெரியல. ஸோ எப்படியாச்சும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக வாங்கியாச்சும் கவர் பண்றேன். அண்ட் இன்றைய அடேங்கப்பா செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அடேங்கப்பா கிடையாது, ஐயோப்பா. ஏன்னா நத்திங் ஃபோன் 3 கிளிஃப் லைட் நாங்கள் கொண்டுட்டோம் RIPன்னு போட்டிருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் 3 வாரத்துக்கு முன்னாடி. இல்லை இவங்க வேற மாதிரி கொண்டு வர போறாங்க பாருங்க, நம்ம ROG ஃபோனில் பார்த்த மாதிரின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே தான் நடந்திருக்கு. எனக்கு யாரும் லீக்கே பண்ண வேணாம். ஐநோ கால் பாய் மைண்ட் எப்படி மார்க்கெட்டிங்கில் ஒர்க் ஆகும்னு கிட்டத்தட்ட நம்ம என்ன ஸ்டடி பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதனால ஓகேங்களா. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும், பின்பக்கம் நல்லா கிஜி கிஜி கிஜின்னு ஏகப்பட்ட லைட் எல்லாம் இருக்கு. தக் லைஃப் பார்த்த மாதிரி, அந்த பாட்டு பார்த்த மாதிரி இருக்கும். ஜிங்காலே ஜிங்கு ஜிங்கா அப்படின்னு சொல்லி மாதிரியே வந்து அந்த லைட்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. 10 லைட் வச்சதுக்கே ஆன்னு பார்த்தாங்களே, நம்ம 30-40 லைட் வச்சிடலாம் அப்படின்னு யோசனையோட வந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. உண்மையிலே அதை கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒர்த்தா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நீங்க Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு நத்திங்குடைய கோஃபவுண்டர் அக்கீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நியூரல் ப்ராசஸிங் இன்ஜின்லாம் இல்லப்பா, ஜிபியும் சரி என்பியும் சரி ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கு. பிளஸ் அதோடைய சாஃப்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா 4+4 தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். ஆனால் நாங்கள் 5+7 கொடுக்குறோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து நாங்கள் ஒரு புது ப்ராசஸரை கொண்டு வர போகிறோம். ஆனால் அந்த புது ப்ராசஸர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் கிடையாது. அந்த ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் இல்லாத காரணத்தில் இருந்தாலுமே நாங்கள் பிரைசிங் அதிகமாக தான் வைப்போம்னு சொல்லி வைக்க போறாங்க. எப்படி வரப்போகுதுன்னு பொறுமையாக காத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததா இன்றைய அடேங்கப்பா செய்தி கிடையாது, இது ஐயோப்பா செய்தி. இதுவும் சொல்லும். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவருடைய ஓன் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸ்பெக் பாருங்க. அதாவது பிரசிடென்ட் வேலையை தவிர மற்றதெல்லாம் நல்லா சிறப்பாக பார்க்குறாரு. ஸ்பெக்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபோன் ஒரிஜினல் ஃபோனா இல்லை ஃப்ரீடம் 251 ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஃபோனா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. என்னதான் போட்டிக்கு கொண்டு வந்திருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? பார்க்கறதுக்கு அப்படியே ஐஃபோன் மாதிரியே. இது ஐஃபோனா பார்க்கறதுக்கு தான் அங்கே வேறு அப்படியே இருக்கு. இருந்தாலும் இப்போ போய் ட்ரம்ப்பை குத்தம் சொல்வீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்களே. ஸோ அடுத்தது ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேக் மினி M2. இது யார்கிட்டலாம் இருக்கோ எல்லாரும் வந்து அவங்களுடைய ஃப்ரீ சர்வீஸ் வந்து பண்ணிட்டு போயிடுங்க. அண்ணே எல்லாருக்குலாம் இல்லைண்ணே, அந்த இஷ்யூ யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எலிஜிபிள் ஆனவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்களாம்.
இஷ்யூ யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து பண்ணிட்டு போங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. அதில் என்ன எலிஜிபிள் ஆனவங்க? அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம சீரியல் நம்பர். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பிரச்சனை இருக்கு, இருக்கிற எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறோன்னா நியாயம் இருக்குது. இருக்கிற அதில் யார் எலிஜிபிள் ஆகணும், எதுக்கு எலிஜிபிள் ஆகணும்? அது குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ண யூனிட்ல மட்டும் தான் அந்த டிஃபெக்ட் இருக்கு. அந்த அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பண்ணது டிஃபெக்ட் இருந்தா தெரியலண்ணா. ஆனால் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீ சர்வீஸ். இந்த வெப்சைட்டில் போய் போட்டோன்னா அந்த டேட்டில் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஜூன் 16, 2024 நவம்பர் 23, 2024 இந்த டேட்டுக்குள்ளே மேனுஃபேக்சர் ஆன யூனிட்டுக்கு மட்டும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் மேக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, இவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஸோ இன்றைய முக்கியமான அடிங்கப்பா செய்தி இதுதான். நிதின் கட்கரி என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டாகில் இப்போ புது ஆனுவல் பிளான் இதுதாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது 4-5 நாளைக்கு கூட வந்திருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 3000 ரூபாய் 1 இயர் பிளான் இது, ஓகேங்களா? ஸோ இந்த 3000 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக ட்ராவல் பண்ணலாமான்னு கிடையாது, 200 தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும் 1 இயர்க்குள்ளே. அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் 1 இயருக்கு டாப் அப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ப்ளஸ் இது எல்லாருக்குமே கம்பல்ஷனாகன்னு கேட்டிங்கன்னா கம்பல்ஷன் கிடையாது. நீங்கள் நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு 1 இயர் பாஸ் வேணும்பா அப்படின்னா அப்படியும் வந்து போட்டுக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. இது நேஷனல் ஹைவேஸில் மட்டும்தான். ஸோ ஒரு சில எக்ஸ்பிரஸ் வேல இருக்குன்றாங்க, ஒரு சில பேர் இல்லைன்றாங்க. அண்ட் ஸ்டேட் ஹைவேஸ் மற்ற இடத்துல எங்கேயா டோல் கலெக்ஷன் இருந்தால் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஒன்லி நேஷனல் ஹைவேஸ் டோலில் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். அண்டு இதை ஃபுல் ஃப்ளஜ்டாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் ஒரு டோல் கிராசிங்க்கு 15 ரூபா அப்படின்ற விதத்தில் தான் ஆவரேஜாக ப்ரைஸிங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் அ குட் ஒன். அண்ட் இது வந்து நான் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கிடையாது. அண்ட் ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்ஸை பண்ணியிருந்தோம், வாட்ஸ்அப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாச்சு. இதனால் நிறைய பேருக்கு அந்த இதிலே கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அப்போ நம்ம ப்ரைவசி எல்லாம் போச்சா, end-to-end என்கிரிப்ஷன் கிடையாதா, நம்ம டேட்டாலாம் லீக் ஆகிடுமான்னு கேட்டுருந்தாங்க. அஃபிஷியலி அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் என்னென்னா அப்படிலாம் கிடையாது. end-to-end என்கிரிப்ஷன் இருக்குது, ப்ரைவசி எல்லாமே இருக்குது. நாங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது, சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வரோமே தவிர ப்ரைவசி எல்லாம் பாதிக்கப்படாதுன்றது போல் மார்க் மாம்ஸ் அடித்து சொல்கிறார். அவர் சொல்லிட்டா நம்ம நம்பாமல் இருக்க முடியுமா? யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆட் பிளாக்கர்லாம் யூஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேட்டு அதை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் நமக்கு பிளாக் ஸ்க்ரீனாக வந்து ப்ளே ஆகுதுன்றது போல் இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது படிப்படியாக எல்லாருக்குமே வந்து ரோல் அவுட்டும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாம். ஒன்று நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், இல்லாட்டி காசு கட்டு ப்ரீமியம் வாங்குங்க அப்படின்றது போல் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ கோடி வச்சுருக்க யூடியூபை என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்த வரைக்கும் மக்கள் பார்த்துட்டு இருந்தோம், 2 வரைக்கும் ஓகே, கண்டினியூஸாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்தால் என்ன பண்ணுறது? Vodafone ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா D2D சேட்டலைட் கனெக்ஷன் வந்து இப்போ கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இது அக்ராஸ் இந்தியா ரிமோட் ஏரியாஸில் முக்கியமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. லோ எர்த் ஆர்பிட்டில் இந்த சேட்டலைட் வந்து இருக்கும் அப்படின்றது போலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கான ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ASTன்னு சொல்லக்கூடிய கம்பெனி கூட இவங்க பார்ட்னர்ஷிப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்லி இன்டர்நெட்டுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு கால்ஸ், SMS, இன்டர்நெட் ப்ளஸ் ஏதாச்சும் SOS எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையுமே அந்த ரிமோட் ஏரியாஸில் இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்றது போல சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்தது ஏஐ நியூஸ் செக்ஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த ஏஐ பற்றி நிறைய நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டுமோ, பட் இருந்தாலும் ஏஐயில் நம்ம இது வரைக்கும் என்னென்னமோ பார்த்துருக்கோம். பட் இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? ஏஐயில் டாய்ஸ். இது வரைக்கும் பார்பிகள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு நிறைய பொம்மைலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஏஐயில் வந்தா அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் ஏஐ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஏஐ பவர் மூலியமாக இந்த டாய்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்களாம். இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு வந்து இந்த நார்மல் டாய்ஸ் ஸ்மார்ட் டாய்ஸ் ஆகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. 90s கிட்ஸ்க்கு தெரியும், ஒரு சில பேய் படம்லாம் பார்க்கும்போது பொம்மைக்குள்ளே தான் பேயே வரும். அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட்ன்றதெல்லாம் வந்து எங்கே வந்து கோஸ்டாக மாறிடுமோன்ற ஒரு பயமும் ஒரு சில பேருக்கு மேபி வரலாம். அது இயல்பு தான். சரி, எப்பப்பா அந்த புது ஸ்மார்ட் டாயெல்லாம் வரும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வருஷம் இறுதிக்குள்ளாக பார்பி ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் டாயாக வருமா? வரட்டும், பார்க்கலாம். அண்ட் யூகேவுடைய இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஃப்ரையர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மார்ட் ஏர் ஃப்ரையர்ஸ், இதை யூஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எங்கே போகுதுன்னா அதோடைய ஹோம் கண்ட்ரி சைனாக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். என்னென்ன கம்பெனின்னு பாருங்கள், ஷாமி, டென்சென்ட், அதுக்கப்புறம் வந்து ஆகிஸ்டார் அண்ட் ஹுவாவே, இந்த பிராண்டுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஏர் ஃப்ரையர்லாம் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மார்ட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன வைக்கிறோன்றதை பொறுத்து. பட் இது நம்ம பேசுகிற கான்வர்சேஷன்லேருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி சைனாக்கு அனுப்புது. இவங்களெல்லாம் என்ன நம்பி என்ன பண்ணுறது? ஸோ ஐஓடி ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் பிரச்சனை என்னென்னா அதோடைய ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸை வந்து அந்த கம்பெனிகள் எடுக்காத பட்சத்தில் பாதிக்கப்படக்கூடியது நம்ம தான். ஸோ கவர்மெண்ட் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். இது யூகேல பண்ணாங்கன்றது கிடையாது, இங்கேயுமே நிறைய ஸ்மார்ட்டான ஏர் ஃப்ரையர்ஸ் மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்.
இன்றைய முக்கியமான அடியங்கப்பா செய்தி இதுதான் நினைக்கிறேன். சாட் ஜிபிடி போன்ற ஏஐ டூலை யூஸ் பண்றதன் மூலமாக மனிதர்கள் ரொம்பவே டம்ப் ஆகுறாங்க. அதாவது அவங்களுடைய மூளை செயல்திறன் வந்து ரொம்பவே குறைஞ்சி காணப்படுதுன்றது போல ஒரு ஆய்வறிக்கையில MIT லேப்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க 3 குழுவா வந்து பிரிச்சிருக்காங்க. முதல் குழு எல்லாமே அவங்களே சொந்தமா யோசிச்சு எழுத வேண்டியது. ரெண்டாவது குழு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவது குழு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி போன்ற ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் 3 செஷன்ல அவங்களுக்கு உரிய விஷயங்களை யூஸ் பண்ணி எல்லாமே வந்து செயல்பட்டு இருக்காங்க. 4வது செஷன் போகும்போது என்ன பண்ணிருக்காங்க, நீங்க இந்த மாதிரி எந்த டூலும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பட்சத்தில் சாட் ஜிபிடி போன்ற ஏஐ டூலை யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த மூளையுடைய செயல்திறன் நியூரல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சு காணப்பட்டிருக்கு. நார்மலாக நம்ம சாட் ஜிபிடி அதாவது ஏஐ டூலை யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த அளவுக்கு சிந்திக்க மாட்டோம். அது இல்லாதப்பயுமே சிந்திக்கக்கூடிய செயல்திறன் அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது போல ஒரு பகீர் தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால அவங்களுடைய யோசிக்கும் திறன் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராக பழகிட்டு இருக்கோம் நம்மளையே. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும் அப்படின்றது தான் இந்த ஆய்வு அறிக்கையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இல்லை நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைய மிகப்பெரிய ஐயோயப்பா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பிக்கஸ்ட் டேட்டா பிரீச் இப்போ வந்து நடந்திருக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஃபேஸ்புக், கூகுள், டெலகிராம், ஜிட்டப் அப்படின்றது போல கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாத்துலேருந்தும் நம்மளுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இது போன்ற டேட்டாஸ் எல்லாம் வந்து திருடப்பட்டிருக்கு, இல்லை லீக் ஆகிருக்கு. அது எல்லாமே டார்க் வெப்பில் இப்போ அவைலபிள் ஃபார் சேல். அதுவும் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 16 பில்லியன் லாகின் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ இது வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தோட பாஸ்வேர்டையுமே இப்போ ரொம்ப ப்ரொடக்டிவாக மாற்ற வேண்டியது இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஐ லவ் இந்தியா, பாஸ்வேர்டு 123 இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா இப்போ உடனடியாக அந்த பாஸ்வேர்டெல்லாம் நல்லா அப்படியே மாற்றி ஒரு 16 digit 12 digitலாம் வந்து போட்டு என்க்ரிப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2-step authentication வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி 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 மஸ்ட். ஸோ இன்றைய AskMrTT கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் கேட்டிருக்காரு, வில் 2G ஷட் டவுன் இன் இந்தியா? எல்லா ஆப்ரேட்டர்ஸும் கேட்டிருக்காங்க. படிப்படியாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தவிர இன்றைக்கி தேதியில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்று ஜியோ கிட்ட 2Gயே கிடையாது, அவங்க 4G and 5Gக்கு தான் எல்லாரையும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற நெட்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதற்கான கஸ்டமர்ஸும் இன்னும் ரூரல் ஏரியாஸில் நிறைய இடத்துல வந்து இருக்காங்க. ஏன்னா இன்னும் அந்த மாதிரி இடத்துல 4G 5G வந்து போகலை. 2Gக்கான ரேஞ்ச் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி. 4G 5G எப்போ அவங்க கொண்டு வந்து அந்த அளவுக்கு அந்த ரேஞ்ச் கவரபிலிட்டி வந்து கொண்டு வர முடியுதோ அப்போ தான் 2Gயை வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. இது ஒரு புறம். ரெண்டாவது புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2G அப்படின்றது ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம இந்த PO மிஷின்ஸ் இந்த கடைகள்லாம் நம்ம பார்ப்போம்ல, கார்டு ஸ்வைப் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி மிஷின்ஸாக இருக்கட்டும், ATMs இது எல்லாமே கூட 2Gயில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதையுமே படிப்படியாக அப்கிரேட் பண்ணும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அடுத்த 2-3 இயர்ஸ்க்கு அந்த ஷட் டவுன் கம்ப்ளீட் ஷட் டவுன் வந்து வாய்ப்புகள் இல்லை. ஸோ இன்றைய செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கிவ்அவே என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ லைவாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிவ்அவே வின்னராக செலக்ட் ஆனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு கிவ்அவே தருவேன். ஒருவேளை ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, வின் ஆனதுக்கப்புறமா தான் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க, இல்லை அப்புறமா எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு புது வின்னரை செலக்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ண போகிறோம். ஏன்னா டிரான்ஸ்பரண்டாக பண்ணும்பொழுது இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். என்டர் பண்ணாதவங்க என்டர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.